சரத் சார் 2 படம் பண்ணதுனால ஒரு நாள் அவர் வந்து வேற ஏதோ படத்தில் ஏவிஎம்ல ஷூட் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அங்கே நான் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு போகும்போது சொன்னேன். அவர் என்ன சுரான் தான் சொல்லுவார். அப்போ வல்லரசுல எல்லாம் என் பேர் சுரான் தான் சொல்லுவார். சுரேஷுங்கிற பேர் ஷார்ட்டாக கேப்டன் சுரா. அதில் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து சுரான் தான் கூடுவாங்க. இவரும் சுரான் தான் கூடுவார். அப்போ அங்கே கிராஸ் பண்ணி போகும்போது ஏவிஎம்ல அவர் பார்த்தாரு. என்ன சுரா? இல்லை சார், லொக்கேஷன் பார்க்க வந்துருக்கேன். என்ன சரத் சாருக்கு தான் படம் பண்ணுவியா, நமக்கு பண்ண மாட்டியா? எதாவது பேசினாரு. அவன் நமக்கெல்லாம் பண்ண மாட்டான்யா, அவன் வந்து சரத்துக்கு மாதிரி தான் பண்ணுவான். அதுக்கு மாதிரி ஏதாவது அவங்க கூட கூட கிண்டல் பண்ணி பேசினார். நான் இல்லைண்ணே, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. அதுக்காக அமைஞ்சது. கஜினி ப்ரொடியூசர் தான் வந்து இந்த மாதிரி கேப்டனுக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா அவருக்குன்னு பண்ணி வச்சிருந்த கதையெல்லாம் சபரி. அவருக்கு ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு. அதை நான் படம் பண்ணும்போது வல்லரசு பண்ணும்போதும் சரி, இதுலேயும் சரி, அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டியான கேரக்டர் தான் அவர் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு முன்னால் அவர் பண்ணிட்டதெல்லாம் வந்து லவ் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் பண்ண காலகட்டத்திலலாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியான கேரக்டருங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி, ஆமாம், அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். கொஞ்சம் சொன்ன வேண்டாப்பா, இது கொஞ்சம் ஓவராக இருக்குது, வேண்டாம்.